ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நான் சங்குப்பூ செடி வளர்க்குறேன். அந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். 1 2 3 எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். இது வந்து அடுக்கு சங்குப்பூ, ஒத்த சங்கு இல்லை, அடுக்கு சங்கு. 4 5 6 7 8 எவ்வளோ அழகாக அடுக்காக பூத்துருப்பாங்க. இது அடுக்கு சங்குப்பூ. இதை வச்சு இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். சின்ன தொட்டியில் தான் வச்சேன். அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு 6 பூ 7 பூ 8 பூ கண்டிப்பாக பூக்கும். சூப்பராக பூக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த கலரும் அதுவும் இந்த அடுக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் அடுக்கு சங்கா நல்லா அடுக்கடுக்காக இருக்குது. வாங்க இதை வச்சு அழகாக சங்குப்பூ கேசரி தான் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த சங்குப்பூ வச்சு தான் நான் கேசரி செய்ய போகிறேன். இது பார்த்துருப்பீங்க நான் பறிக்கிற வீடியோவை, சங்குப்பூ பறிக்கிற வீடியோவை. நான் டெய்லி ஒரு 6 பூ 7 பூ செடியில் பூக்கும். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 நாளாக சேர்த்து வச்ச பூ தான் இந்த பூவு. இந்த பூவை வச்சு என்ன பண்ணலாம் ரொம்ப நாள் ஐடியா பண்ணிகிட்டே இருந்தேன். சரி டக்குன்னு ஒரு கேசரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்க்கலாம். இந்த கப்பில் தான் இன்றைக்கி எல்லாமே நான் அளந்தேன். அதனால் இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காவை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி. எந்த கப்பில் ரவையும் சர்க்கரையும் அளந்தேனோ அதே கப்பில் 1/2 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன். பூ வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி வந்து நான் அடுப்பில் காய வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு சங்குப்பூ கேசரி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது கடாய் காஞ்சிருச்சு, நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பாதி இப்போ சேர்த்துக்கலாம், பாதி பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ சங்குப்பூ எடுத்து வச்சிருந்தீங்களா, வந்து 3 டம்ளர் தண்ணி காய வச்சுருக்கேன். இந்த சங்குப்பூவை அதில் போட்டுக்கலாம். சங்குப்பூ வந்து ஒரு தண்ணி அலசி தான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே கேசரிக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். ஊத்துன நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதாமையும் சேர்த்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. நான் கொஞ்சோண்டு எடுத்துடுறேன் இதுல இருந்து கடைசியா போடுறதுக்கு. மிச்சதை அதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவையை அதில் சேர்த்துக்கலாம். ரவை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுங்க. எவ்வளோ கலவை ரவை நல்லா வறுக்குதோ அந்த அளவுக்கு கேசரி வந்து நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராக வரும், வெந்து வரும். வறுத்த ரவையாக இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம நல்லா வறுத்தோம்னா தான் அந்த கேசரி வந்து நல்லா இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம போட்ட பூவெல்லாம் நல்லா கொதிச்சு சாயம் சூப்பராக வெளியே வந்திருக்கு பாருங்க. நல்லா பாருங்க ப்ளூ கலரில். அதனால தான் இன்றைக்கி நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம நம்ம வந்து இயற்கையான முறையில் இந்த பூவில் வர கலரை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து கேசரி செய்கிறேன். அதனால் வந்து எந்த ஃபுட் கலரும் எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கலை. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். போட்ட சர்க்கரையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, இப்போ அதில் பொறுமையாக சேர்த்துக்கலாம்.
தூளும் இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம பாதி நெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட ரவை, சர்க்கரை, இந்த ஏலக்காய், இந்த சங்குப்பூ தண்ணி இதெல்லாம் சேர்ந்து இந்த கேசரி வந்து நல்லா சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடினோம்னா அந்த நல்லா வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு நம்ம மூடிடணும். தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம தட்டு மூடும் போது எவ்வளோ தண்ணி அந்த இதெல்லாம் இருந்தது பாருங்க. இப்போ எல்லாம் இழுத்து கேசரி சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. கேசரி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சங்குப்பூ கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அந்த ப்ளூ கலர்ல கேசரி பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட கடாயில ஒட்டவே இல்லை பாருங்க. கேசரி எப்படி வலு 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 வலுன்னு அப்படியே கடாயில உருட்டிட்டு வருது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்க, கொஞ்சம் கூட அந்த கடாயில ஓரமா ஒட்டவே இல்லை பாருங்க. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கிளாஸ் பவுலில் தான் நான் கேசரி மாற்ற போகிறேன். அதனால தான் முதல்ல கொஞ்சம் முந்திரியும் பாதாம் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதை உள்ளே நான் வச்சுட்டேன். லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கேசரி அதில் போடுவோம். இந்த பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்கலாம் செஞ்சு கொடுத்து பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை நல்லா பாராட்டுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சங்குப்பூ கேசரி ரெடி. இது எல்லாரும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரேவதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்ல லைட்டா தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.